திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே செங்கல் சூளையில் கொத்தடிமைகளாக இருந்த வடமாநிலத்தவர்கள் 78 பேர் மீட்கப்பட்டுள்ளனர். இது விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் மகேஷ். அந்த செங்கல் சூளையின் உரிமையாளர் யார், என்ன நடந்தது, முழு விவரங்கள்? திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அடுத்த அயனலூர் பகுதியில் MKS சேம்பர் இயங்கி வருது. கும்மிடிப்பூண்டி தபால் தெருவைச் சேர்ந்த குப்பன் என்பவருக்கு சொந்தமான இந்த செங்கல் சூளையில் வேலை செய்ய கடந்த 4 மாதங்களுக்கு முன் ஒரிசா மாநிலத்தைச் சேர்ந்த 78 பேர் கொத்தடிமைகளாக அழைத்து வரப்பட்டதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக பொன்னேரி வருவாய் கோட்டாட்சியர் ரவிச்சந்திரனுக்கு கிடைத்த தகவலின் பேரில் கும்மிடிப்பூண்டி வட்டாட்சியர் சுரேஷ்குமார் ஆகியோர் முன்னிலையில் கும்மிடிப்பூண்டி போலீசார் கொத்தடிமைகளாக வைக்கப்பட்டிருந்த ஒடிசா மாநிலத்தைச் சேர்ந்த 78 பேரையும் மீட்டு ரட்டம்பேடு ஊராட்சி ஒன்றிய பள்ளி அறையில் பத்திரமாக வைக்கப்பட்டுள்ளனர். அவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள், அதாவது குறிப்பா உணவு, கழிவறை, குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் அனைத்தும் செய்யப்பட்டுள்ளது. குறிப்பாக திருவள்ளூர் மாவட்டத்துக்கு உட்பட்ட கும்மிடிப்பூண்டி, கவரப்பேட்டை, ஊத்துக்கோட்டை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இதுபோன்ற செங்கல் சூளைகளில் கொத்தடிமைகள் வைக்கப்பட்டிருப்பதும் மீட்பதும் வாடிக்கையாக மாறியுள்ளது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி மகேஷ்.